நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அப்படின்னா நான் அதை இறைவனா பார்க்கும்போது இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னா, என் தாத்தா உடல் அழிந்ததனால் உண்மையான இறைவனிடம் சேர்றார். அதனாலதான் சுடுகாட்டுல சிவபெருமானம் வச்சிருக்கோம். அப்போ இறைவன் அப்படின்னா இந்த உடலை அழிந்தவர்கள் இறைவன் பாதம் தஞ்சம். நான் இறைவன் சொல்ல வரல, என் முன்னோர்கள் இறைவன் காலுக்கு கீழே தஞ்சம். அப்போ என் தாத்தா இறந்த நாள் அன்னைக்கு அவர் பேரில் என் குலதெய்வத்துக்கு அர்ச்சனை செய்யும் போது அது நேரா என் தாத்தாவுக்கு போயிடுது. எனக்கு இறைவனிடம் வர வேண்டும்னா நான் சித்தரையோ ஒரு தூதுவரையோ நான் அனுப்ப வேண்டாம். என் தாத்தா கிட்ட கேட்டா அந்த இறைவன் பாதத்திலே தஞ்சம் அடைஞ்சதுனால அந்த இறைவனிடம் வரத்தை நேரடியா கேட்டு எனக்கு வாங்கி. இப்ப யார் கனவுல எல்லாம் முன்னோர்கள் வராங்களோ அவர்கள் குலதெய்வத்தின் காலுக்கு கீழே அர்ச்சனை பண்ணணும். இப்ப எங்க பாட்டி வந்தா எங்க பாட்டியோட அப்பா ஊரு. இப்போ எங்க அம்மான்னு எடுத்துட்டீங்கன்னா எங்க அம்மாவுடைய அப்பா ஊரு. என் மனைவினா மனைவியினுடைய அப்பா ஊர். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் சொன்ன எல்லாருமே என் வீட்டுல இருக்காங்க, நலமுடன் இருக்காங்க. இதெல்லாம் நான் வணங்குறதுனால எனக்கு ஜாதகத்தில் எது கிடைக்காது, நடக்காது, நீ இத்தனை வருஷம் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னாங்களோ அத்தனையும் இந்த இயற்கை எனக்கு மாற்றி வடிவமைத்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தி இன்னும் வழி நடத்தும். அதனால எனக்கு இந்த ஜோதிடம் தலைவிதியை மாற்ற முடியாது, நீ பரிகாரம் பண்ணிதான் ஆகணும். பரிகாரம் பண்றவங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல, தன் வினை தன்னை சுடும். நீ தன் பிரச்சனையை சரி பண்ணாத உன்னால பிறரினுடைய பிரச்சனைக்கு வழிதான் காட்ட முடியுமே தவிர பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லலை. இந்த பிரச்சனை தீர்றதுக்கு நீ இந்த இடத்துக்கு போ, அங்க போ, இங்க போன்னு தான் சொல்லியிருக்கேன். வழி காட்டுதலை செம்மைப்படுத்தும். பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள்ல பார்த்தாலே நன்மை இருக்குன்னா முன்னோர்களினுடைய வணங்கின தெய்வத்தின் மண்ணை மிதிக்கும் போது அந்த மண் உங்களுக்கா. மண்ணுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னேன். நட்டகல்லும் பேசும். இறைவனாய் மனம். நீங்க ஒரு கோயில்ல போயிட்டு ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் கத்தி கேட்க போறது, மானசீகமா தான் பேசுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை கடவுள்கிட்ட மனசுலதான் கேட்குறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மனசு. அப்போ நீங்க ஒரு கிரகத்தின் ஆதிபத்தியத்துல பிறந்திருக்கீங்க, இதனால் இயங்குது அப்படின்னா நீங்க என்னவா ஆகணுங்கிறது உங்களுடைய எண்ணத்துல செயல்பட்டு அந்த செயல்பாடு. ஒரு பொண்ணை நான் அம்மாவா பார்க்கறேன், சித்தியா பார்க்கறேன், அக்காவா பார்க்கறேன், பெரியம்மாவை பார்க்கறேன், அப்பாவா பார்க்கறேன், ஒரு ஆணை தாத்தாவா பார்க்கறேன், பெரியப்பாவை பார்க்கறேன். என்னவா பார்க்கறனோ அதே மாதிரி நான் என்ன வேலை செய்யணும், நான் என்னவோ இவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும்போது அந்த எண்ணம் செயலா மாறும்போது நான் இந்த உலகத்துக்கு யாருன்னு தெரியுறேன். அப்போ நான் நல்லது